வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. அன்று காலை தங்களின் அறையில் தன் குடும்பத்தினருடன் பளிச்சென்று மலர்ந்த முகத்துடன் இருந்த மனைவிக்கும் இங்கே பிறந்த வீட்டிற்கு வந்த சில மணி நேரத்திலே அதீத சோர்வில் உழல்பவளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரிஷிகேஷை பலமாக சிந்திக்க தூண்டியது. ஏற்கனவே இவனுக்குள் பல யூகங்கள் இருக்கிறதுதான். ஆராதனா மேலோட்டமாக தன்னுடைய தவறான காதலை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறாளே தவிர தன் வீட்டினரை குறித்து இதுவரை அவள் எதுவுமே பகிர்ந்து கொண்டதே இல்லை. ஆனால் அவளுடன் பேசி பழக ஆரம்பித்த 2 வாரங்களிலேயே அவர்களை லேசாக இனம் கண்டிருந்தான் இவன். மனைவியின் பெற்றோரும் உடன்பிறப்பும் அவளிடம் ரொம்பவே அலட்சியமாக நடப்பதை தொடர்ந்து கவனித்துதான் வருகிறான் ஆடவன். சற்று முன்னர் தான் திருமணம் செய்து கொடுத்திருந்த ஒற்றை மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாது அவர்களின் கோபத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து பெண்ணை அம்போ என புகுந்த வீட்டில் தன்னந்தனியாக விட்டு கிளம்பி சென்றதிலேயே அவர்களின் பொறுப்பும் லட்சணமும் நாயகனுக்கு தெளிவாக தெரிந்து கடுப்பை கிளப்பி இருந்தது. இவர்களின் இந்த உதாசீனத்தால் தான் வெளியே அன்பை தேடி ஏமாந்திருக்கிறாள் தன் மனைவி என புரிந்த வருத்தமே மேலோங்கியது. தவறின் பெரும்பங்கு என்னவோ இவளை பெற்றவர்களைத்தான் சேரும். ஆனால் உலகின் முன் சிலுவையை சுமைப்பது மட்டும் பாதிக்கப்பட்டவளாக போய்விட்டாள் என்று பெருமூச்சு எறிந்தான். திரும்பி உறங்குபவளை பார்த்தான். அத்தனை அலுப்பு போல பெண்ணிற்கு. மெலிதாக வாயை பிளந்து கொண்டு நல்ல உறக்கத்தில் இருந்தாள். தாயுடன் ஓய்வெடுக்க சென்றவளுக்கு அங்கு ஏதோ விரும்பத்தக்காத பேச்சுக்கள் வந்து அவள் மனதை பாதித்ததால் தான் உறக்கம் தொலைத்து அல்லல்பட்டு இருக்கிறாள் என்பதை அவளின் உளறல்கள் மூலமாகவே சரியாக உணர்ந்து கொண்டான் ரிஷி. கையை திருப்பி நேரம் பார்க்க மணி 5:30 நெருங்கி இருந்தது. ஓகே, வெளியே போலாம். இவ உள்ள வந்ததும் எவ்வளவு நேரம் ஆச்சோ தெரியல. திரும்பவும் ஒரு அனாவசிய பேச்சு இவளுக்கு வாங்கி தர வேணாம் என்று எழுந்தவன் ஓய்வறையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு அறையில் இருந்து வெளியே வர உறவினர்கள் மட்டுமே முன்னறையில் இருந்தனர். எங்க வீட்டு ஆளுங்களை ஒருத்தரும் காணல என்று புருவம் சுருக்கியபடி பார்வையை சுழல விட்டு இயல்பாக சென்று ஒரு இருக்கையில் அமர்ந்தான். வாங்க மாப்ள என்று முகமனாக ஒருவர் பேச லேசாக சிரித்து வைத்தான். நான் ஆராவோட மாமா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அவர். ஞாபகம் இருக்கு என்று முறுவளித்தான். காஃபி சாப்பிடுறீங்களா? தினேஷ், அகிலாத்தே காஃபி கொண்டு வர சொல்லு என்று சற்று தள்ளி இருந்த வாலிபன் ஒருவனுக்கு உத்தரவிட்டார். பெரியப்பா என்றவன் எழுந்து செல்ல இவனிடம் திரும்பியவர் பேச்சை வளர்த்தார். இந்த ஆறாப்புல என்ன எழுந்திருக்கல போல. ஆமா, ரொம்ப டயர்டா தூங்குறா, அதான் எழுப்பாம வந்துட்டேன். என்ன உங்களோடவா அவ தூங்குனா? ரொம்பவே அதிர்ந்து விழித்த மனிதரை அலுப்புடன் பார்த்தவன், அவ அம்மாவோட பேசிட்டு இருந்துட்டு சரியா தூங்கல போல இருக்கு. என்ன எழுப்ப வந்தவ தலைய வலிக்குது நெத்திய பிடிச்சா. நான் தான் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் என்று அவரின் திருப்திக்கு சிறு விளக்கம் கொடுத்தான். அவர் சரிதான் என ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அங்கே வந்த அகிலா தன் அதிருப்தியை வெளியிட்டார். கொஞ்ச நேரம் படிடின்னு சொன்னப்ப வீம்பா உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இப்ப போய் தூங்குறாளாவ? மணி 5:30 ஆயிடுச்சு, அவளை எழுப்பி வர்றேன் என இவனுக்கு குழம்பையை கொடுத்துவிட்டு வேகமாக மகளிடம் செல்ல முயன்றார். ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? நீங்க தான் எங்க வீடு மாதிரி பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு அவளை எழுப்பிட்டு? விடுங்க, கொஞ்ச நாளா தூங்கி எழட்டும். மருமகன் தன் மகளின் மீது இருக்கின்ற அக்கறையில் இப்படி பேசுகிறானா அல்லது தன்னை நக்கல் செய்கிறானா என சந்தேகமாக பார்த்து நின்றார் அப்பெண்மணி. சரி விடு அகிலா, தம்பி சொல்ற மாதிரி பிள்ளை தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத என்று அவரின் சகோதரரும் பரிந்து வந்தார். எங்க மாமா சாய்ராம் எல்லாம் காணோம்? அவர் நைட் டிஃபனுக்கு ஆர்டர் கொடுக்க போயிருக்காரு. சாய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட 4 நாள் டூர் போயிருக்கான். அகிலாவின் பதில் அவனை நெற்றி சுருங்க வைக்க, ஓ, இது உங்க நாகரிகமா? அதாவது அக்கா கல்யாணம் முடிச்சு புது மாப்பிள்ளையோட மறுவீடு வந்திருக்கப்போ அவளோட ஒரே தம்பி அவங்களோட நல்ல விதமா பேசி பழகாம தன்னோட வசதிக்கு பட்டுன்னு வெளியூர் கிளம்பி போறது எனக்கு தெரியல என்று உதட்டை பிதிக்கி தோள்களை குலுக்கி கொண்டான். தொடரும் மருமகனின் சீண்டல் பேச்சு மாமியாரை கொதிநிலைக்கு கொண்டு செல்ல அதில் மேலும் தீயை மூட்டினார் அங்கே இருந்தவர். நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் சரி கிடையாது, அனுப்பாதன்னு. கேட்டியா நீ? இப்ப இவருக்கு மரியாதை குறைச்சலா தெரியுது பாரு. இவரோட பொண்டாட்டி ஊரெல்லாம் எங்க மரியாதையை வாங்கினதை விட என் பையன் ஒன்னும் பெருசா செஞ்சிடலன்னா அவ செஞ்சதுதான் அவளுக்கு திருப்பி வரும். அவங்க நடந்துக்கிற விதத்துலதான் எதுவுமே சரியா கிடைக்கும் என்றார் பட்டென்று. அகிலா, என்ன பேசுற என்று திகைத்து போனார் அவர். விடுங்க அண்ணா, எதை பேசி என்ன ஆக போகுது? சரி, மெய்டு வந்திருக்கிற நேரம் அவகிட்ட நான் வேலையை முடிச்சு வாங்கினாதான் உண்டு, உள்ள போறேன் என்று திரும்பியவர் நின்று, உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா என கன அக்கறையாக ரிஷியிடம் கேட்டார். கைகளில் உள்ள காஃபி கோப்பை இறுக்கமாக பிடித்திருந்தவன் நோ தேங்க்ஸ் என்றான் அமைதியாக. பெண்ணை பெற்றவரிடம் இருந்து இப்படி ஒரு குணத்தை சுத்தமாக எதிர்பார்த்திருக்கவில்லை அவன். மகளின் கணவனே என்றாலும் எப்படி இப்படி அவளை விட்டுக் கொடுக்கலாம் என்று உள்ளம் கொந்தளித்தது. தன்னிடமே இவ்வளவு அலட்சியம் என்றால் பாதிக்கப்பட்டவளின் நிலையை உணர்ந்து கொள்ள அவன் தனியாக சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சில நொடிகள் தொடர்ந்த கனத்த அமைதியின் பின்னே, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. காலேஜ் பாடத்தை நல்லா படிச்சு வேலைக்கு போன அளவு வாழ்க்கை பாடத்தை சரியா படிக்காம விட்டுட்டா இவ என்றார் ஆராவின் மாமா வருத்தமாக.
என வெறுமையாக முறுவடித்தவன், இதுல நான் தப்பா நினைச்சுக்க எதுவும் இல்லைங்க. இவங்களோட இந்த குணத்தால பாதிக்கப்பட்டு உலகத்துக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்குனது என்னவோ என்னோட பொண்டாட்டி தான். என்றான் அவரை நேராக பார்த்து. அவனது குற்றச்சாட்டுக்கு பதில் தர முடியாது அவர் திணறி போக, சரி அத விடுங்க. நீங்க எந்த ஊரு? என்ன பண்றீங்க? என்று இலகுவாக அவரிடம் வேறு பேச்சை எடுத்தான். தன்னை மதித்து பேசுபவரை சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை அவன். சற்று நேரத்தில் ஜானகியிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வர, முக்கியமான போன் கால், பேசிட்டு வந்துடுறேன் என்று எழுந்தவன் அவரிடம் தலையசைத்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். கடந்த அரை மணி நேரமாக அம்மனிதரிடம் வெளியே இயல்பாக பேசிக் கொண்டிருந்தானே தவிர, உள்ளூர அவன் மனதில் வேறொரு திட்டம் தீவிரமாக ஓடிக்கொண்டிருந்தது. சொல்லுமா. என்னடா ராஜா பண்ற? உனக்கு அங்கெல்லாம் ஓகே தானே என்று மகனின் நலம் விசாரித்தார் பெற்றவர். மா, நீ பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பல, பையன அதுவும் ஒரு ரிஷி அனுப்பியிருக்க. இந்த விசாரிப்பெல்லாம் அனாவசியம் என்றான் அடர்ந்த சிரிப்புடன். அட போடா, காலையிலே உன் மாமியாரோட லட்சணம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. உன்னை நல்லா கவனிச்சாங்களா இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல. அப்படியேனாலும் நான் விட்டுட மாட்டேன். ஆனா என்றவன் படுக்கையில் அயர்ந்து தூங்கும் மனைவியை ஒரு பார்வை பார்த்தான். ஆனா என்னடா, ஆரா என்ன பண்றா என்று சரியாக உணர்ந்து கேட்டார். நீ கொஞ்சம் புத்திசாலிதாம்மா. உன் பாராட்டு எனக்கு தேவையில்ல, நீ விஷயத்த சொல்லு. மெல்ல பெருமூச்சு எடுத்தவன் நடந்ததை பகிர மருமகளுக்காக ஜானகி ரொம்பவே வருந்தினார். கல்யாண அலைச்சல்ல வீட்டுக்கு வந்த பிள்ளைய நிம்மதியா தூங்க கூட விடலையா அந்த பொம்பள என்று கோபம் கொண்டார். ஆமாமா, முகம் கண்ணெல்லாம் செவந்து அப்படியே களைச்சு போயிருந்தா. தூங்கட்டுமான்னு பாவமா கேட்டப்போ எனக்கு மனசே தாங்கல. ச்சே, என்ன ஜென்மமோ! நீ சொல்ற மாதிரி அவங்களால தாண்டா ஆறா தவறி போயிருக்கா. ஆமா என்றவன், சரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்று விஷயத்துக்கு வந்தான். என்னடா? நைட்டு டின்னர் முடிச்சிட்டு நானும் ஆறாவும் இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறேன். டே, அது வேணாண்டா என்று பதறினார் அவர். ஏமா என்றான் பையன் எரிச்சலுடன். இல்லடா ரிஷி, இன்னைக்கு நைட்டு சடங்கு அங்கேதானு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி முடிவு செஞ்சாச்சு. உங்க அப்பாவுக்கும் அது நல்லா தெரியும். இந்த நேரத்துல இங்க வந்தேனா ஆறாவ இன்னும் தொக்கா நினைப்பாரு அவரு என்று கணவனை எண்ணி புலம்பினார். அத நான் யோசிக்க மாட்டேனா? நாங்க வீட்டுக்கு வரல. அப்புறம் எங்கடா என்றார் புரியாமல். எப்படியும் ஹனிமூன்னு ஒண்ணு போகணும்ல, அத இன்னைக்கே கிளம்ப பிளான் செஞ்சுட்டேன். ஓ, அப்படியா? என்னை இழுத்தவர், டே ஒரு 2 நாள்ல வந்துருவியா? குலதெய்வ கோவிலுக்கு வேற போகணும் என்று அவசரமாக நினைவுபடுத்தினார். அது ஒரு 4-5 நாளாவது வேணுமா? பட்டுன்னு போன வேகத்துக்கு வர முடியாது. டிராவலிங்க 2 நாள் போயிடும். கஷ்டமா? இப்ப என்னடா பண்றது? ஊர்மியும் பெரியவனும் இங்க இருக்கும் போதே குடும்பமா போயிட்டு வந்துடலாம் நினைச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்கள நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஒரு 8 வர சொல்லிக்கலாம். அப்படிங்கிறியா? சாமிக்கு என எதையோ யோசித்தவர், சரி லேட்டா போறதுக்கு வேணா காசு முடிஞ்சு வச்சிடுறேன் என்றார் தனக்குத்தானே தீர்வு கண்டவராக. சாமிக்கே லஞ்சம் குடு நீ. மகன் கேலி செய்ய, போடா அப்புறம் அவங்க கிட்ட ஏதோ பட்டு பட்டுன்னு பேசி வைக்காத. என்ன இருந்தாலும் காலத்துக்கும் தொடர போற உறவு. கொஞ்சம் பார்த்து பதமா பேசிய கிளம்பு என்று அறிவுறுத்தினார் ஜானகி. ஆல்ரெடி அப்படித்தாம்மா என்ன அடக்கிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. சரி வைக்கிறேன். உன் மருமகள் எழுப்பி விஷயத்த சொல்லணும் என்று இணைப்பை துண்டித்தான். கைகளை உயர்த்தி ஒருமுறை சோம்பல் முறித்தவன் மனைவியின் அருகில் மெத்தையில் அமர்ந்தான். அன்னையிடம் உண்டான மனக்கசப்பிற்கு ஆறுதல் தேடி தன்னை நாடி வந்து பக்கத்தில் சுருண்டு கிடந்தவளை எண்ணி புன்னகை அரும்பியது. என்ன கடைசி வரை இப்படியே பாசமா பாத்துப்பீங்களா? நிஜமாவே நான் உங்களை நம்பலாம் தானே? எதுக்காகவும் என்னை இங்க வந்து நிக்கிற அளவுக்கு விட்டுட மாட்டீங்களே? மனைவியின் பகிரப்படாத வலியையும் வேதனையும் எடுத்துரைத்த வார்த்தைகளை திரும்பவும் எண்ணி பார்த்தவன் மெல்ல அவள் தலையை தூக்கி தன் மடியில் கிடத்தினான். உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டாமோ? என் கூட வாழ்ந்து உன் சந்தேகத்தை தீர்த்துக்கோ என்று லேசாக அவள் கன்னத்தை நிமிட்டினான். அதில் முகத்தை சுருக்கியவள் இன்னும் வாகாக திரும்பி அவன் மடியில் நன்றாக புதைந்து கொண்டாள். அடியே என சிரித்து விட்டவன் இம்முறை அவளின் உறக்கம் களையும் விதமாக சற்று வழி எடுக்க கிள்ளி வைத்தான். கொசுக்கடி போல் ஷ் என்று கன்னத்தை தேய்த்து கொண்டவள் மீண்டும் முகத்தை புரட்டும் பொழுதுதான் அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டாள். இல்லோ போல தெரியலையே என புலன்கள் விழித்துக் கொண்டாலும் சரியாக உறக்கம் களையாது திணறியவள் மிகவும் சிரமப்பட்டே இமைகளை திறந்த நேரம் தன் தலையிருக்கும் இடம் கண்டு படக்கென்று எழுந்து அமர்ந்து எதிரில் இருப்பவனை விழிகள் விரித்து பார்த்தாள். அவளை சீண்டும் எண்ணம் கொண்டவன், என்ன என்றான் அமர்த்தலாக. நான் எப்படி உங்க மடியில என பழிச்சென்று கேட்க வாய் வராமல் மென்று விழுங்கினாள். என்ன நீ எப்படி என்ன சொல்ல வர? புரியல. இல்ல, உங்க மடியில என்று தடுமாறினாள். ஓ அதுவா? முன்ன எப்படி நான் தூங்கி எழும்போது பக்கத்துல படுத்திருந்தியோ அதே மாதிரி இப்போவும் நான் போன் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தப்போ சட்டுன்னு வந்து என் மடியில படுத்துக்கிட்டேன் என்றான் அசட்டையாக. பெரும் அதிர்ச்சியுடன் தன்னிரு கைகளாலும் வேகமாக வாயை பொத்திக் கொண்டவள், ஐயோ என்ன செய்து வைத்திருக்கிறேன் நான் என்று பதறி போனாள். தன்னை பற்றி அவன் என்ன நினைப்பான் என்பது வேறு அவமானமாக இருக்க கண்கள் கலங்க துவங்கியது. ஆரா என்றவன் அதட்ட, சாரி எனக்கு தூக்கத்துல தெரியல என்றாள் கலக்கத்துடன். இட்ஸ் ஓகே. இப்ப அதுக்கு என்ன? நீ ரொம்பவே டயர்டா இருந்தது எனக்கு நல்லா புரிஞ்சுது. என சோகமானவள் உடனே பதறி அடித்து, நீங்க இங்கேதான் இருந்தீங்களா? வெளியில போகலையா என்றாள் அடுத்து அவசரமாக. ஆமா, நீ இங்க இருக்கும்போது நான் தனியா போய் என்ன பண்றது? ஐயோ போச்சு என தலையில் கை வைத்துக் கொண்டவள்,
அம்மா திட்டுவாங்க. உங்களுக்கு காஃபி, டீ வேணுமான்னு கேட்டுட்டு வர சொல்லித்தான் என்ன அனுப்புனாங்க என்று பரிதவித்தாள். என்கிட்ட கேட்டியா என்ன? என்று மேலும் தன் விளையாட்டை தொடர்ந்தான் ரிஷி. இல்லையே, அதுக்குள்ளதான் நான் என் ஃபீலிங்ஸ்குள்ள போயிட்டேன். அப்புறம் நீங்க பேச பேச நல்லா தூக்கம் வேற வந்துருச்சு. ஓ! ஓய்! நான் பேசுறது கேட்டா தூக்கம் வருதா உனக்கு? செல்லமாக முறைப்பவனிடம், நீங்க வேற என்ன அழுத்து விட்டு, ஏற்கனவே என் மேல யாருக்கும் நல்ல ஒப்பீனியன் கிடையாது. இதுல நான் வேற இப்படி செஞ்சு வச்சிருக்கேன் என்று முகம் சிவந்து கலங்கினாள். ஏய் ஆரா! என இயல்பாக அவளை இழுத்து தன் மீது சாய்ந்து கொண்டவன் நடந்ததை கூறினான். அப்ப நீங்க இவ்வளவு நேரம் வெளியில தான் இருந்தீங்களா என்று சந்தேகமாக கேட்டவளிடம் மௌனமாய் வெளிவந்த கள்ள சிரிப்புடன் குறும்பாக கண் சிமிட்டினான் அவன். யோ, இப்படி பயமுறுத்திட்டீங்க நீங்க என்று சினுங்கியபடி அவன் தோளில் லேசாக அடித்தாள் ஆராதனா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.